ஜெபம்ன்ற அதான், நான் சொன்னபடி தான் நடக்கும், நான் சொன்னபடி தான் நடக்கும், நான் என்ன விரும்புகிறேன் அதான் நடக்கும். அப்போ இந்த சில தத்துவத்தை சொல்கிறாங்க இல்லையா, நான் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது, அவர் தான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அது தப்பு, அது தவறு. ஜெபத்தில் என்ன பண்ணுறோம், எப்படி ஜெபத்தில் எப்படி பதில் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, ஜெபம் என்றது அப்படின்னா நான் ஒரு கோ பார்ட்னர் மாதிரி தேவனும் நானும் இணைந்து செயல்படுகிறோம். ஜெபம் அப்படின்னாலே தேவன் விரும்புகிறார், தேவன் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் என்னை ஒரு பார்ட்னராக பார்க்குறாரு. அவர் என்னை ஒரு பார்ட்னர், ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு 2 பேர் இணைஞ்சு ஒரு நோக்கத்தை செயல்படுத்துகிறார்களோ அதுபோல் தேவன் என்ன ஒரு பார்ட்னராக பார்க்கிறார். இன்னைக்கு வேர்ல்டில் ரொம்ப, அது நம்முடைய இந்திய தேசத்தில் ப்ரேயர் பார்ட்னர் வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரேயர் பார்ட்னர்னா ஜெபம் நம்மளாம் சேர்ந்து செய்வோம், ஜெபிப்போம். நான் சொல்கிறேன், நம்மளாம் சேர்ந்து ஜெபிக்கிற காட்டிலும் ரொம்ப நல்லதான் அது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரும் சேர்ந்து ஜெபிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவரும் இணைகிறார் அந்த ஜெபத்தில். ஏன் இந்த கோ பார்ட்னர் வேர்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் தான் நினைக்கிறாரு, அவர் தீர்மானிச்சா நடக்க போகுது, எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அல்லது ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் ஜெபத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தாமல் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், தேவன் எல்லாம் விரும்பியிருந்தாலும், அவர் தீர்மானிச்சிருந்தாலும், அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருந்தாலும், நீங்கள் அவரோடு இணைந்து அவர் தீர்மானித்ததை உங்கள் தீர்மானமாக மாற்றும் பொழுது, அவர் விருப்பத்தை உங்கள் விருப்பமாய் மாற்றும் பொழுது, அவர் எதெல்லாம் கட்டுப்பட்டு வைத்திருக்கிறாரோ அந்த கட்டுப்பாட்டை நீங்க என்ன செய்றீங்க, ஆளுகை செய்கிறா மாறீங்க. ஆகியதான் கர்த்தர் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்துபடி என்ன செய்வோம் உண்டாக்குவாங்கன்னு சொல்கிறார். அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தில் நம்ம ஆளுகை செய்கிறோம். ஜெபத்தில்